அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சித்தர்கள் சொல்கிற மந்திரங்களில் சாபங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சாபங்கள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ நம்ம பார்த்த சிவன் மந்திரத்துக்கும் சக்தி மந்திரத்துக்கும் சாபம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் சூட்சமமான மந்திரங்களுக்கு மட்டும்தான் சாபம் கொடுப்பாங்க. அந்த சாபத்துக்கும் சாப நிவர்த்தி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையை நம்ம ஜபம் செய்யும்போது அந்த மந்திரம் சாப நிவர்த்தி பெற்றும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த சிவன் சக்தி மந்திரத்துக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க அகத்திய பெருமானே நமக்கு சாப நிவர்த்தி இல்லாமல் கொடுத்துருக்க ஒரு மந்திரம். பரிபாட்சை 300ல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு சாபமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, குரு இல்லாமல் ஒரு மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணால் அந்த மந்திரம் பலனளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறீங்க. அகத்தியர் அதுக்குமே இதில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் என்னன்னு பார்ப்போமா? பாரடா தவமுனிவர் சித்தர் எல்லாம் பண்பாக மறைத்ததென்ன உட்கருவின் மூலம் நேரடா வெறிக்கருவின் மூலம் தானும் நெகிழாமற் படவிதமாய் சொல்லி வைத்தார். காரடா இக்காண்டந்தன்னிற்றானும் கண்மணியே காணுதற்கு வகையாய் சொன்னேன். ஆரடா அறிவார்கள் குரு சொல்ல வேணும் அல்லாதில் இந்நூலே சொல்லும் பாரே அப்படின்னு இந்த நூலே உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுது. உங்களுக்கு அந்த மந்திரத்தை சித்தி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த நூலுக்கே இருக்கு அப்படின்னு அகத்தியர் சொல்றார். இப்போ அந்த பாட்டோட பொருள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முனிவர்களும் சித்தர்களும் தங்களோட பாடல்களில் அந்த மந்திர கருத்துக்களான உட்கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லாமல் மறைச்சு வைப்பாங்க. ஆனால் இந்த காண்டத்தில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். இவ்வளவு அறிவார்ந்த சிவ மந்திரத்தையும் சக்தி மந்திரத்தையும் குரு தான் உங்களுக்கு ஞானம் இருந்து சொல்லி கொடுக்கணும். அப்படி குரு இல்லாமல் நீங்களாக இதை படித்தாலும் இந்த நூலே உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருந்து இந்த மந்திரத்தை உபதேசிக்கும். இந்த நூலையே குருவாக நினச்சி நீங்கள் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும்னு அகத்தியர் இந்த 89வது பரிபாஷை பாடலில் சொல்கிறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, எந்த ஒரு சித்தர் தனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை மக்கள் பலனுக்காக எந்த ஒரு சாபமுமே இல்லாமல் இந்த நூலே உனக்கு குருவாக இருந்து உனக்கு தேவையான நல்லதை செய்யும்னு சொல்லுவாங்க? இந்த அளவுக்கு கருணை அகத்தியர் பெருமான்கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சிவன் மந்திரத்தையும் சக்தி மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு சாபமுமே கிடையாது. குரு உபதேசிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த பதிவுனால் உங்களுக்கு அந்த 2 மந்திரத்துக்கும் உண்டான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அகத்தியர் மாதிரி ஒரு சித்தர் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.